ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் தீரக்கூடிய கடைசி நாள் இதுதாங்க. பிப்ரவரி 27ஆம் தேதியோடு உங்களுடைய பல பிரச்சனைகள் சரியாக போகுது அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த பதிவில் நம்ம அதை பற்றி தான் தெளிவாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, மேலும் என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் விடுபட முடியும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் வருடத்தினுடைய பிப்ரவரி மாதம் தனுசு ராசி நேயர்களாகிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரவுக்கு எந்த ஒரு விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அதாவது பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு லாபம் அப்படின்றத தாண்டி இப்போது ரெட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குருவும் சனியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். அதே மாதிரி காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும். புரிதல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கவே இருக்காது. ஆனால் அதே டைமில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை அதிகமாக தாங்க இருக்கும். இந்த வேலை அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால சரியாக உங்களால் சாப்பிட்ருக்க முடியாது, தூங்கியிருக்க முடியாது. ஆனால் இதனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைம் எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. கூடுதலான ஓய்வுகள் தேவைப்படலாம். அதனால் அந்த ஓய்வு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான நிலையில் தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இப்போ உங்களுக்கு ரெட்டிப்பு லாபங்களானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதாவது உற்றார் உறவினர்களுக்கு நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமானம் இருக்கும். மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. சின்ன முதலீடுகளாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் தைரியமாக இருங்க. எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படாது. தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே பணியிடத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல அதுக்காக எதுவுமே பேசாமலும் இருக்க முடியாது. நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியானதாக இருக்குது அப்படின்னா அதுவும் அவங்களால ஏற்றுப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா பயணங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலை இப்போ உருவாகும். காதல், குடும்பம் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தனுசு ராசியை உடையவங்க உங்களுடைய காதல் துணையோடு நீங்கள் வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே இந்த பிப்ரவரி 27, 28க்குள்ளேயே நடக்கும். 27லேயே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஏதாவது ஒரு வெளிப்பயணங்கள் போவீங்க. உறவில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். அதே மாதிரி திருமண முயற்சிகள் இது வரைக்கும் இல்லாமல் இப்போ தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்கனாலும் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா திருமண முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களையும் எடுத்துக்கலாம். ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளானது இருக்கும். அது எதுக்கிறதுனால அப்படின்னா வேலை பளுவால் தான். ஸோ நிறைய வேலை செய்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓய்வு அவசியம். அதே போல் இந்த காலகட்டத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கோங்க. தனுசு ராசி உடையவர்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியமும் பாதிப்படைகிற சூழ்நிலைகளில் இருக்குது. ஸோ அதுக்காகவும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் நேரம் ஒதுக்கி ஆகணும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ நடக்க போகுது. எப்போதுமே உங்களுடைய மனம் எதுலேயுமே எங்கேயுமே தனக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதை தான் எதிர்பார்ப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் நாம் தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இப்போ வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய சேமிப்பு இருக்கணும். இந்த சேமிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய செலவு போக மீதியை சேமிக்கக்கூடாது. சேமிப்பு போக மீதியை நீங்கள் செலவு பண்ணணும். அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வரும்பொழுது தான் உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும்.
இந்த சேமிப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்காக இந்த சேமிப்பை வந்து நீங்கள் இப்போயிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக சான்ஸ் இருக்குன்னா, இந்த வருடத்தில் இந்த மாதத்துலேயே உங்களுடைய சேமிப்பை வந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சேமிப்பு தொகையாவது நீங்கள் போட்டு வைங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. மேலும் இந்த காலகட்டங்களில் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் இன்னொரு புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கான வேலைகள்லாம் வந்து நடக்கும். அரசு அதுக்கு உங்களுக்கு கடன் கொடுக்கும். அரசினுடைய உதவியால் நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே குடும்ப தலைவிகளாக இருக்கீங்க, குடும்பத்தை நிர்வகிக்கிறதா எனக்கு வேலை, வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் கவலைப்படாதீங்க. ஏன்னா குடும்ப தலைவிகளாக நீங்கள் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய தவறு ஒன்றும் கிடையாது. குடும்பத்தை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாதுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா கணவருடைய முழு சம்பளமும் உங்கள் கைக்கு வரும். அந்த முழு சம்பளமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்க பெண்களாக இருக்கீங்கன்னா உங்கள் கைக்கு தான் வந்து சேரும். இப்போது நீங்கள் அந்த பணத்தை வச்சு தான் அந்த குடும்பத்தை வந்து நிர்வாகம் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் வருதுன்னா, உங்களுடைய அறிவுரை என்னவோ அதை தான் வந்து உங்களுடைய கணவர் கேட்டு நடப்பார். ஸோ நீங்கள் எப்படி சேமிக்கணும், எவ்வளோ செலவு பண்ணணும், எப்போ என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுவும் குறிப்பாக நிதி பிரச்சனை அப்படின்றத நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. தனுசு ராசிக்காரங்க நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் யாருக்கெல்லாம் வந்து எந்த விஷயங்கள் பொருத்தமாக இருக்கோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப ஒருவருடைய ஜனனக்கால ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுதே வந்து நம்ம சொல்லிட முடியும். அவங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கும், எதிர்காலம் எப்படி தான் இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் எல்லாருமே வந்து ஜனனக்கால ஜாதகம் அப்படின்றத ஒன்று பார்க்க சொல்கிறது. ஏன்னா நம்ம ஒரு சில நேரங்களில் கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப பொது பலன்களை வந்து சொல்லுவோம். அந்த பொது பலன்கள் எல்லாத்துக்கும் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 50-60% எல்லாத்துக்கும் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் முழுமையாக பார்க்கணுன்னா உங்களுடைய ஜனனக்கால ஜாதகம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்திகள் நடக்கும். அந்த தசாபுத்தி என்ன நடக்குதோ அதுக்கான பலன்களும் நீங்கள் வந்து அடைவீங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஜனனக்கால ஜாதகம் ரொம்ப முக்கியமானது. அது ஜனனக்கால ஜாதகம் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க, இருக்கக்கூடியவர்களும் கவலைப்படாதீங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டங்களும் கிரகமைப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் பலன்கள் அப்படின்றது மாறிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி பலன்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ப்ளே ஆகிட்டு இருக்கும். அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை அவங்களும் வந்து சரியாக பார்த்து சொல்லிடுவாங்க. மறக்காமல் முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போல கிரகநிலைகளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது, எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து உங்களால் சரி பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம கலைஞர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசியை உடையவர்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா கலைத்துறை அப்படிங்கும் பொழுது எதிர்பாலினத்தவர்கிட்ட நீங்கள் பழகிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். அந்த நேரத்தில் தான் கவனமாக இருக்கணும். அதிகமான பேச்செல்லாம் வச்சுக்காதீங்க. ஓரளவுக்கு நீங்கள் பேச்செல்லாம் குறைக்கிறதுக்கு பாருங்கள். அதுவும் இளம் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கலைத்துறையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ உங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் நீங்கள் வெளியில் தேட வேண்டாம், உங்கள் ஃபீல்டிலே வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அதே ஃபீல்டில் வந்து லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக அதை வந்து அவங்களுக்கும் வந்து புரியும், தெரிஞ்சுப்பாங்க, பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. ஸோ துறை சார்ந்த வேற்றுமைகளோடு நீங்கள் வந்து ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துலையும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதையும் சமாளிக்கணும். அதுக்காக தான் இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த புரிதல் இல்லை அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு உறவுலுமே வந்து அன்பானது இருக்கவே இருக்காது. பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் மாணவர்கள், கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதமுமே உங்களுடைய மனநிலை மாறத்தான் செய்யும். ஏன்னா கிரக மாற்றங்கள் ஏற்படும் பொழுது உங்களுடைய மனசுலேயும் அந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு புரியாத விஷயங்கள் எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதில் டவுட் வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக அதை உங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட வந்து கேட்டு தீர்த்துக்கோங்க. அதுதான் நல்லது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதுவும் பார்த்தீங்கன்னா இனி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எந்த ஒரு சந்தேகத்தையும் நீங்கள் வச்சுக்காதீங்க, வளர்த்துக்காதீங்க. சந்தேகம்னு வந்துருச்சுன்னா உடனே வந்து அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
தேக ஆரோக்கியம் சிறப்படையறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்து செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. தியானம் பண்ணணுமா, நல்ல உணவுகள் சாப்பிடணுமா, நல்ல ஓய்வு எடுக்கணுமா, உடற்பயிற்சி செய்யணுமா, இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களை தாண்டி வேறு யாராலையும் சரியாக பார்த்துக்க முடியாது. அது ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன எப்படி நடந்தாலுமே கூட முதல்ல நமக்கு கொடுக்கக்கூடிய கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி பார்க்க முடியும், சமாளிக்க முடியும். எல்லாத்தையும் வந்து கடந்து வரணும் அப்படின்னா முதல்ல நாம் இருக்கணும், அப்போ தான் எல்லாமே முடியும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து கவனம் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குரு பகவானுக்கும் மஞ்சள் நிறம் தான் ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் வஸ்திரத்தை வாங்கி சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து உடைக்க செய்யும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.